நான் என் மன ரீதியாக அளவுக்கு அதிகமாக நேசிக்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அடுத்தது பணத்தை அட்ராக்ட் பண்ணணும், ஜாப் அட்ராக்ட் பண்ணணும். இது மாதிரி எதை லா ஆஃப் அட்ராக்ஷனை பேஸ் பண்ணி எதை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ நான் எப்படி தான் பாசிட்டிவாக இருக்கிறது? என்னுடைய அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் கூட வாழ்ந்தால் தான் என் மனசு நிம்மதியாக இருக்கும். ஸோ நான் பாசிட்டிவாக இருந்தால் தான் நான் ஹாப்பியாக என்னோடய ஸ்பெசிஃபிக் பர்சன் கூட மேரேஜ் பண்ணி வாழ முடியும். அதற்கு நான் என்னை எப்படி பாசிட்டிவாக தயார் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி என் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பல டாஸ்கில் ஒரு டாஸ்க்கை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் சொல்லக்கூடிய விஷயங்களை உன்னிப்பாக காது கொடுத்து கேட்டுட்டு இன்னிலிருந்தே கால் தாமதம் பண்ணவே வேண்டாம், இன்னிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆள் மனசில் எந்த ஒரு விஷயம் பதியுதோ அது உங்களை தேடி கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய வீடியோஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா உங்கள் ஆழ்மனம் உங்களுடைய வழக்கமான சிந்தனைகளை பதிவு செய்யும் ஒரு மெஷின், ஒரு இயந்திரம். ஓகேங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எதை பற்றியெல்லாம் யோசித்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, எதை பற்றியெல்லாம் யோசித்து ரசித்து சந்தோஷப்படுறீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே உங்களுடைய ஆழ்மனம் அப்படிங்கிற இந்த மெஷின் பார்த்திங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ரெக்கார்டிங் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி தான் இவங்க மெஜாரிட்டி ஹாப்பியான விஷயங்களை யோசிச்சிருக்காங்க, ஹாப்பியான விஷயங்களை நினச்சி சந்தோஷப்பட்டிருக்காங்க. இவங்க மெஜாரிட்டி கஷ்டமான துன்பப்படுற மாதிரியான விஷயங்களெல்லாம் யோசிச்சு ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையே முடிவு பண்ணும். ஓகேங்களா? ஏன்னா அதில் ரெக்கார்ட் ஆகுது. ரெக்கார்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? எப்போவுமே எடுத்து பார்த்தோம்னா இவங்க மெஜாரிட்டி பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்காங்களா, மெஜாரிட்டி நெகட்டிவிட்டி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஈஸியாகவே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஓகேங்களா உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்குது. ஓகேங்களா? மெஜாரிட்டி நீங்கள் ஹாப்பி ஃபீலிங் கொடுத்துருந்தீங்கன்னா அடுத்த நிகழ்வு ஹாப்பியான விஷயங்கள். ஒருவேளை பிரச்சனைகளை பற்றியும் கஷ்டங்களை பற்றியும் துன்பங்களை பற்றியுமே அதிகமாக யோசிச்சுருந்தீங்க அப்படின்னா அடுத்து நடக்க போகிறது பிரச்சனை, துன்பம், கவலை. கான்செப்ட் புரிஞ்சிருச்சிங்களா? ஸோ இதன் அடிப்படையில் நான் உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்க போகிற டாஸ்க் என்ன அப்படின்னு சொன்னால், மற்றவங்களை பற்றின எண்ணங்கள் நல்ல விதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி லா ஆஃப் அட்ராக்ஷன் பேசிக் உங்களுக்கு தெரிஞ்ச உடனே சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? மற்றவங்கள பற்றி நல்ல விதமாக நினைங்க அப்படின்வாங்க. ஆனால் இந்த கான்செப்ட் வந்துட்டு கண்டிப்பாக நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா மற்றவங்கள பற்றி நல்ல விதமாக நினைக்கிறதுக்கு நல்லதாக ஏதாவது இருந்தால் தானே அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கூட ரைஸ் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ அதனால் மற்றவங்கள பற்றி நல்ல விதமாக நினைக்க முடியுமோ நினைக்க முடியாதோ அது கண்டிப்பாக நிதர்சனமான உண்மையே இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ உங்களை பற்றி கண்டிப்பாக உங்களை விட வேறு யாருக்குமே தெளிவாக தெரியவே தெரியாது. ஸோ அதனால் உங்களை பற்றி நீங்கள் நல்ல விதமாக யோசிக்க போகிறீங்க. அதுவும் ஏற்கனவே நீங்கள் பண்ணியிருப்பீங்க இல்லையா? உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தானே ஹீரோ. அப்போ நீங்கள் எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணியிருப்பீங்க, அதை எல்லாத்தையும் ரிமைண்ட் பண்ணி நம்ம எழுத போகிறோம். எப்படி அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்கிறேன், சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ரிமைண்ட் பண்ணி நீங்கள் எழுத போகிறீங்க. பாருங்கள், முதல்ல நாம் என்னெல்லாம் சாதித்தோம் அப்படிங்கிறத யோசிங்க. நாம் குட்டி குட்டியாக சாதிச்சிருந்தாலும் சரி, பெருசு பெருசாக சாதிச்சிருந்தாலும் சரி, நமக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சாதனையுடைய முக்கியத்துவம் எவ்வளோ, நாம் அதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் கொடுத்தோம் அப்படிங்கிறத பற்றி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் பண்ண சாதனை என்ன அப்படின்னா, என்னுடைய 20 வயசுன்னும் போது என்னோடய வயசுக்கு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா என் 20 வயசில் நான் 23,000 ரூபா சேலரி வாங்கினேன். ஸோ இது வந்து ரொம்பவுமே பெரிய விஷயமாகவே அந்த நேரத்தில் பார்த்தாங்க. நானுமே இவ்வளோ நான் சம்பாதிப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே. இப்போ பார்த்திங்கன்னா 22 வயசு என் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் 11 லட்சம் சம்பாதிக்கிறேன் மேம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பட் அப்போது அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த வயசில் நான் 23,000 ரூபா சம்பாதிச்சேன். ஸோ அதுதான் நான் பண்ண ஒரு பெரிய சாதனை. ரெண்டாவதாக நான் பண்ண சாதனை என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய அப்பாவுக்கு நான் ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கி கொடுத்தேன். ஓகேங்களா? அதுவும் 25,000 ரூபாய்க்கு நான் வாங்கி கொடுத்தேன்.
ஓகேங்களா. அடுத்த விஷயம் நான் பண்ண சாதனை என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய சொந்த உழைப்பால், ஓகேங்களா, என் சொந்த உழைப்பால் என் ஹஸ்பண்ட்க்கு கார் வாங்கி கொடுத்தேன். முழு பணத்தையும் நான் போடலை, பாதி ஷேர், அவருக்கு நிகராக நான் பாதி ஷேர் போட்டேன். ஓகேங்களா. இதெல்லாம் நான் பண்ண சாதனை. இன்னும் நிறைய சாதனைகள்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது என்னோட பர்சனல் லைஃப்பை மட்டுமே நான் பேஸ் பண்ணி சொல்கிறேன். வேறு இது தற்புகழ்ச்சியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வேண்டாம். அந்த மாதிரி தற்புகழ்ச்சி எனக்குள்ளே பர்சனலாகவே இருக்கட்டுமே நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும், ஓகேங்களா, நீங்கள் நிறைய சாதனைகள் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஹீரோ அப்படிங்கிறத நியாயப்படுத்துகிற மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பீங்க, நிறைய பேருக்கு பண உதவி பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையும் எழுதுங்க. பாருங்கள், விவரம் தெரிஞ்ச அன்னையிலேருந்து நீங்கள் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் எவ்வளோ நல்லவங்க அப்படிங்கிறத நீங்கள் எழுத போகிறீங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் எழுதுங்க. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலாக உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, என்ன மாதிரியான சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் எழுதுங்க. அதுக்கு பிறகு லவ், ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரியும் நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா. லவ்க்காக நீங்கள் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க, எந்த விஷயத்தெல்லாம் விட்டு கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி. இதில் என்கிட்ட கேட்டிங்கன்னா, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னா, நான் பிஏ சைக்காலஜி பண்ணிகிட்ருக்கும் போது என் ஹஸ்பண்டும் நானும் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டைமில் என் ஹஸ்பண்டோட வீட்டில் நாங்கள் லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த நேரத்தில் என்னோடய ஹஸ்பண்டுடைய அப்பா ரொம்ப பெரிய என்ன சொல்கிறது, ஒரு ராயல் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தவங்க. ஸோ அதனால் பயங்கரமாக பிரச்சனை பண்ணும்போது அந்த பள்ளியை நானே ஏற்றுக்கிட்டேன். உங்கள் பையன் ரொம்ப நல்லவர், நான் தான் அவருக்கு லவ் டார்ச்சர் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டைமில் நான் சொன்னேன். ஓகேங்களா. அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிராமம் இல்லையா. ஸோ லவ் பண்ணாவே பயங்கரமாக பிரச்சனையெல்லாம் ஆகும். அப்படி இருந்ததுனால ஓகே என் பையன் நல்ல பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யூகேக்கு அனுப்பி வச்சிட்டாங்க படிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் எம்ஏ படிக்கும்போது ஆஃப்டர் என் ஹஸ்பண்ட் என்னை தேடி வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் மேரேஜும் நடந்துச்சு. ஆனால் அப்போ தான் எல்லாருக்குமே புரிஞ்சுது, அந்த பொண்ணு உனக்காக இவ்வளோ பெரிய பழியை வாங்கிக்கிட்டாடா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நேரத்தில் அது ஒரு பெரிய பழியாக தான் பார்த்தாங்க. ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்துட்டு நீ இப்படி பண்ணிட்டியே அப்படிங்கிற மாதிரி என் வீட்டு சைட்லேயுமே சரி, அவங்க வீட்டு சைட்லேயுமே சரி. ஆனால் ஆஃப்டர் மேரேஜ், அந்த மேரேஜுக்கு டைமில் தான் என்னை பற்றின முழு விவரமும் தெரிஞ்சுட்டு, இவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கியம்மா, இவ்வளோ பழி வாங்கியிருக்கம்மா, இவ்வளோ கெட்ட பேர் இவனுக்காக வாங்கியிருக்கம்மா அப்படி சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் என் காதலுக்காக பண்ண தியாகங்கள், சாக்ரிஃபைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பேத்துக்கு நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்துருப்பீங்க இல்லையா. இது எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது என்ன தோணுன்னா, நீங்கள் உங்களை உயர்வாக நினைப்பீங்க. அதனால தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தப்பே கிடையாது. எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் யார் அப்படிங்கிறத புரட்டி பார்க்க முடியுதோ அவன் தான் வாழ்க்கையில் ஜெயிப்பான். அவனால தான் எல்லா விஷயத்துலையுமே சக்ஸஸ் அடைய முடியும். இது தற்புகழ்ச்சியெல்லாம் கிடையவே கிடையாது. நான் யார், நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் பெஸ்ட்டாக இல்லையா அப்படிங்கிறதையே தன்னால் தெரிஞ்சுக்க முடியலன்னா நம்ம எல்லாருமே ஜீரோ. ஸோ நீங்கள் யாரை பார்த்து உங்களுக்கே மதிக்கணும்னு தோணுதா இல்லையா அப்படிங்கிறது இதன் மூலமாக உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ நீங்கள் உங்களை மதித்தா மட்டும்தான் உங்களை நீங்கள் காதலிக்க முடியும். நீங்கள் உங்களை காதலிச்சாதான் உங்களுடைய தகுதி என்னங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா என் கிளாஸில் நிறைய பேர்கிட்ட தாழ்வு மனநிலை இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கவங்க பயங்கரமான ரிச் ஃபேமிலி மேம், நான் புவர் ஃபேமிலி மேம். ரெண்டாவது அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது, எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாத்தையும் நீங்கள் கணிச்சுட்டு ஒரு 10 நாளைக்கு அப்புறம் உங்களை நீங்களே புரட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் பெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ செல்ஃப் லவ் இதன் மூலமாக இன்க்ரீஸ் ஆகும். அட என்னடா இது தற்புகழ்ச்சின்னு தோணுதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? எஸ், கண்டிப்பாக தோணதான் செய்யும். பட் உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களை முதல்ல மதிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் என்னவா உங்களை நினச்சி வச்சிருக்கீங்களோ அதுவாக தான் மற்றவங்க உங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் பிரதிபலிக்க ஆரம்பிப்பீங்க.
ஸோ அதனால் உங்களை நீங்கள் கவனிங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க, அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்மளுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 2 புத்தகங்களை எழுதியிருக்கேன். ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்துடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.